கர்த்தர் எங்களோடு இருக்க நம்புகிறோம், சுவாசிக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ள இந்த செய்தியானது பெருக்கத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 22:30. வாசிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை நான் என்ன செய்வேன்? தாண்டுவேன். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. இது ஒரு அறிக்கையான ஒரு வசனம். ஆமென். இது அறிக்கை செய்யப்பட்ட வசனம். எப்படின்னா, சேனைக்குள் பாய்வதற்கு ஒருவனாலே முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஒரு சேனைக்குள்ளே நம்மாலே பாய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் ஒரு சேனைக்குள்ளே நம்மாலே பாய முடியும். தொடர்ந்து இந்த சேனைக்குள் பாய்வேன் என்ற தலைப்பின்களை நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு விசுவாசி என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தரை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ தேவனுடைய ரட்சிப்பு என்பது விசுவாசிக்கும் போது கடந்து வருகிறது. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது கர்த்தர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்மை ஒரு பராக்கிரமசாலியாக தேவன் மாற்றுகிறார். நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு பராக்கிரமசாலியை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் நம்ம பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. நியாயாதிபதிகள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் மட்டும் இருந்தோம்னா நாம் பராக்கிரமசாலி இல்லை. எப்போது கர்த்தரை நாம் விசுவாசித்து அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாரோ அப்பொழுதே நாம் பராக்கிரமசாலியாக மாறுகிறோம், மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே பாருங்க, பராக்கிரமசாலியே வா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு 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 கோழையை போல தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒரு போர் சேவனாக ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவை போர் சேவகன். அந்த போர் சேவனாக, ஆவிக்குரிய போர் சேவனாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு போர் சேவகனானவன் எப்படி வீரத்தோடு இருக்கிறானோ, எப்படி பராக்கிரமத்தோடு இருக்கிறானோ, எப்படி தைரியத்தோடு இருக்கிறானோ, எந்த காரியத்தையும் துணிந்து அவன் செய்கிறானோ அப்படிப்பட்டவனையே போர் சேவகன் என்று அழைக்கிறோம். பாருங்க, அப்படிதான் அந்த பராக்கிரமசாலியா. ஏன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாய் இயேசு வெளிப்பட்டார். அந்த பிசாசுடைய கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலியாக அழைக்கிறார். என்றால் பிசாசானவன் அவன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். இப்போ சிங்கத்தை நாம் மேற்கொள்ளணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒரு பயந்த ஒரு கோழை சிங்கத்தை மேற்கொண்டு சண்டை போட முடியுமா? முடியாது. ஒன்று மாம்சத்தின்படி தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தானியேலை பாருங்கள், சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். அவன் பெரிய பலசாலி அல்ல, பெரிய மாவீரன் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்குள்ளே கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே அவனை சிங்க கெபியிலே போட்டபோது அந்த சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தர் அந்த தானியேலை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த பாதுகாப்பை தான் கர்த்தர் நமக்குள்ளே வைக்கிறார்.
ஆண்டவர் சகல தீமைக்கும் பொல்லாங்குக்கும் நம்மை விலக்கி காக்க முடியாகவே தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏன் தேவதூதன் சொன்னான்னா, கர்த்தர் உன்னோடு இருப்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாமல் இருப்பதினால்தான் பயப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள், உங்களால் எதுவுமே முடியாது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஒன்று நினச்சிங்க, நான் உங்களோடு இருப்பேன் என்பதை என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஒரு பராக்கிரமசாலியாய் உணர்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தனிப்பட்ட முறையிலே பராக்கிரமசாலி இல்லை, தானியேல் தனிப்பட்ட முறையிலே ஒரு வீரன் அல்ல. ஆனால் அவனுக்குள்ளே கர்த்தர் இருந்தபடினாலே சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய போர் செய்வனாக கர்த்தர் நம்மை இப்போ அழைக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக தேவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியில இருந்து செய்துவிட்டு போன அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மூலமாக இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலியாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை போல பராக்கிரமம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசை துரத்த வேண்டும், பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவை அதிகாரமும் விசுவாசமும். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரமும் விசுவாசமும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஆண்டவர் ஏன் அவரை போல நம்மை உண்டாக்க வேண்டும்? அவருடைய சாயலிலே தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல் என்பது என்ன? அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அதிகாரமுடையவராக இருக்கிறார். சர்ப்பங்களையும் தேரையும் மிதிக்க சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் தேவன் அவருடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்கினார். ஏன்? நம்முடைய சாயலாக தேவன் இருப்பதினாலே அவருடைய சாயலில் இருக்கிற நாம் அவரை போல பராக்கிரமம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்க முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய சாயலில் உண்டாகி. வாசிங்க, கொலோசையர் 3:10 வாசிங்க. கொலோசையர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறணும். ஏன்? அவருடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமத்தில் போட்டிருக்கு, நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் நாம் மனுஷனை உண்டாக்கும். ஏன் அங்கே உண்டாக்க வேண்டும்? அப்படி தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பு. அப்போ சாயலுக்கு ஒப்பனா அவரை போல நாம் மாற வேண்டும். அந்த வசனத்தை உணர்வு வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய உள்ளத்தை என்ன வேணும்? நான் புது சிருஷ்டி, என்னை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலிலே நான் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் யாருக்கு ஒப்பாக இருக்கிறேன்? என்னை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய சாயலிலே நான் இருக்கிறேன், அவருக்கு ஒப்பாய் இருக்கிறேன். அவருக்கு ஒப்பாய் இருப்பதனாலே நான் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பூரண அறிவு நமக்கு இருக்கணும். நான் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன், அவருக்கு ஒப்பாய். என்ன பட்டிருக்கு பார்த்தீங்களா? சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்பனா அவரை போலவே நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பராக்கிரமம் செய்யும்படியாக. ஹல்லேலூயா. இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து பிரகாசி. ஆண்டவர் வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஏன் ஆண்டவர் இதை சொல்றார்? எழும்பி நான் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மை அதிகாரமுடையவராக தேவன் நம்மை மாற்றி இருந்தார். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்?
பூமியில் உள்ள சகலவற்றின் மேலும் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் மனிதருக்கு என்ன கொடுத்தாரு? ஆரம்பத்திலேயே அதிகாரம் கொடுத்தார். பூமியிலே காணப்படுகிற மிருக ஜீவன்கள் மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். பூமியிலே காணப்படுகிற சகலவற்றின் மேலும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். பூமியிலே காணப்படும் அதிகாரம் என்பது என்ன அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டு. அத்தாரிட்டினா என்ன? வாசிங்க, அது ஆதியாகமம் 1:28 வாசிங்க. பின்பு 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அந்த வசனத்தை அப்படி வச்சிருங்க. அந்த அத்தாரிட்டி, அதுக்கு நாம ஆண்டு கொள்ளுங்கள் அதிகாரம் என்றால் ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி என்பா என்னன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த ஒரு சோர்ஸையும் நான் பயன்படுத்துவதற்கு தேவன் கொடுக்கிற அதிகாரம் தான் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. ஏன்னா நாம் தான் அதற்கு உரிமை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த காரியத்தையும் நம்ம செய்யலாம் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். எந்த அதிகாரம் செய்யலாம், அதுதான் அத்தாரிட்டி. அப்போ தேவன் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாமுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகும்படி என்ன செய்து பலுகி நீங்கள் பெருகும்படி கர்த்தர் அவர்களுக்கு அத்தாரிட்டி அவர் கொடுத்தார். முதல்ல என்ன பண்ணுறது? பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் அந்த அதிகாரம். ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் அதிகாரம். அப்போ ஆண்டு சொல்றாரு, நீ பலுகி பெருகும்படி உனக்கு நான் என்ன செய்கிறேன்? அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை அதிகாரமுடைய நீங்கள் உடைத்தெறிந்து விட்டு அந்த பலுகி பெருகுவதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை பூமி மேலே அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். முதல் மனிதனாகிய முதல் குடும்பத்திலே ஆண்டவர் கொடுத்தார். பலுகி பெருக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்புவதற்கான அதிகாரத்தை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். இதே அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பலுகி பெருக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அதிகாரம் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, நீ எந்த சோர்ஸையும் நீ பயன்படுத்தலாம், எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தலாம். பூமியின் மேல் வளருகிற மிருக ஜீவன்களை நாம் பயன்படுத்தலாம். பாருங்க, விவசாயம் பண்ணுவதற்கு காளைகளை பயன்படுத்துகிறோம். இப்போ புதிதாக நவீனமாக டிராக்டர்களை பயன்படுத்துகிறோம். மனிதன் புத்தியை கொண்டு அதை பயன்படுத்துகிறான். மிருக ஜீவன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறான், தன் புத்தியை பயன்படுத்துகிறான். அப்போ இந்த அதிகாரத்தை கர்த்தர் எப்படி கொடுக்குறாருன்னா, நீங்கள் பலுகி பெருகும்படி எந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அதிகாரத்திற்கு எல்லாரும் கீழ்ப்பணிந்து தான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பூமியை நம்முடைய பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆஸ்வதிக்கப்பட்டும்படி எந்த சோர்ஸையும் நாம் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டோட சண்டைக்கு போகிறாங்கன்னா இந்திய தேசத்தில் அந்த இராணுவ தளபதி, முதல்ல ஒரே ஒரு தளபதி இருந்தார், இப்போ இருக்கார். முதல்ல 3 படைகளுக்கும் முப்படை தளபதி இருந்தாங்க. அப்போ போரிலே ஜெயிப்பதற்கு அந்த தளபதிக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறோன்னா, அத்தாரிட்டி என்னென்னா, அவர்கள் எந்த விமானப்படையாக இருந்தால் எந்த விமானத்தை எடுத்துகிட்டு போய் எதிரிகளோட சண்டை போடுவதற்கான அதிகாரம் அவங்க அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது. அந்த நேரத்தில் போய் அரசாங்கத்தில் மனு போட்டு இந்த ஃப்ளைட்டை நான் எடுத்துகிட்டு போய் இவங்களோட சண்டைக்கு போகிறேன்னு அதிகாரத்தை அப்பொழுது கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதனால அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவார்கள். போர் நடந்து விட்டால் அந்த தளபதிகள் அவருடைய கண்ட்ரோலில் அதிகாரம் வந்துவிடும். அவர்கள் எந்த ஃப்ளைட்டை வேணாலும், எத்தனை ஃப்ளைட்டு வேணாலும், எத்தனை ஆம்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு போய் எதிரிகளோடு சண்டை போடலாம். அது யாரும் கேள்வி கேட்க முடியாது.
இதே போல தான் நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு, நாம் பழுகி பெருகுவதற்கு எந்த சோர்ஸையும் நாம் சுயாதீனமாக பயன்படுத்தலாம் என்று கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த பவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதான் ஆண்டுகொடுங்கள் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம். ஆமென். அப்போ எதுக்கு அதிகாரம்? பழுகி பெருகும்படி, பூமியை நிரப்பும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கிற எந்த சோர்ஸையும் நாம் தைரியமாக பயன்படுத்தி நாம் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அதை கீழ்ப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை நீ கீழ்ப்படுத்து. எதை கீழ்ப்படுத்து? இந்த பூமியை நீ கீழ்ப்படுத்தி உன் பாதங்களுக்கு கீழாக நீ கீழ்ப்படுத்து. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ராஜாக்களின் வார்த்தையில் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ராஜாவின் வாயிலே என்ன இருக்கு? வார்த்தையில தான் அதிகாரம் இருக்கிறது. ராஜா போய் ஒரு காரியத்தை செய்யணும், அவர் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னா போதும் அங்கே நடக்கும். இதே போல தான் கர்த்தர் நம்மை ராஜாக்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது எந்த காரியத்தையும் நாம் நம்முடைய கால்களுக்கு கீழே கீழ்ப்படுத்த முடியும் என்று கர்த்தர் சொல்றார். என் வார்த்தையை நீ பயன்படுத்தி இந்த சத்துருக்களை நீ கீழ்ப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அதை கீழ்ப்படுத்து. இந்த பூமியிலே நடமாடுகிற மிருக ஜீவன்கள் எதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடிய விலங்குகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும், உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருந்தால் அதை நீ உன் காலுக்கு கீழே கீழ்ப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை உன் காலின் கீழே வைக்க நீ பழக்கு. ஏனென்றால் நான் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தான், இந்த பவர், இந்த அத்தாரிட்டி. பழுகி பெறுவதற்கு, கீழ்ப்படுத்துவதற்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறேன். உன் வாயின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. நீ சொன்னால் அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சொல்லும்போது அது நடக்கும். ஆசீர்வாதம் என்னுடைய காலுக்கு கீழே இருக்கும். அது என்னை விரட்டி கொண்டு வந்து என்னை முந்தி கொண்டு போகும். ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னை விரட்டி கொண்டு வந்து என் மேல் குதித்து முந்தி கொண்டு போகும். ஆமென். அதை நான் கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். என்னை கால்களின் கீழே வைத்திருக்கிறேன். அதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மற்றபடி பாருங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பாருங்க, சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பாருங்க. சமுத்திரம் எவ்வளவு பெரியது. அந்த சமுத்திரத்தில் மனிதன் போய் அங்கே இருக்கிற பெரிய பெரிய மீன்கள், ஏராளமான மீன்களை பிடிக்கிறான். ஏராளமான மீன்களை பிடிக்கிறான். அந்த கடலின் ஆழத்துக்குள்ளே சென்று அவன் மீன் பிடிப்பதற்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்த அப்படின்னாலே இன்னைக்கு எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஒரு மீனை கூட அவனுக்கு பிடிக்க முடியாது. படகுல போகிறாங்க, வலையை விரிக்கிறாங்க, பார்த்தா டன்னு கணக்கில் மீன் வந்து வலையில் விழுகுது. அதை ஏன்? ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த மீன்கள் அவர்களுக்கு அகப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கொடுத்திருக்காருன்னா, சமுத்திரத்தின் மச்சங்களை கீழ்ப்படுத்துவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் மச்சங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ வானம் பூமி சகலவற்றையும் கர்த்தர் நம்மை ஆண்டு கொள்ளும்படி நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரம், அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு. அந்த அத்தாரிட்டியை நம்ம கையில் வாங்கி வச்சுக்கிட்டு ஆதாம் என்ன பண்ணினா, அதை பிசாசுக்கு கொடுத்து விட்டான். அவன் பிசாசு தந்திரமாய் அந்த அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான். தேவன் நமக்கு வைத்த அந்த டெஸ்ட்டை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் அந்த டெஸ்ட்டிலிருந்து நம்மை வழிவி போகும்படியாக, அதை தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும்படி நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஆதாமுடைய வாழ்க்கையில் ஒரு ட்ராக்கை கொண்டு வந்தான். அதனாலே அவன் அங்கே இழந்து போனான். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்த தேவன் ஆதாம் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை, அதிகாரத்தை இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ, அவரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர் நமக்குள்ளே வந்து அவர் நமக்குள்ளே வாசம் செய்து அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நமக்குள்ளே பராக்கிரமசாலி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் பராக்கிரமம் செய்ய முடியாத கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்த அதிகாரம், அத்தாரிட்டி இந்த பூமியிலே எப்பொழுது ஆதாம் இழந்து போனானோ, இழந்து போன அந்த ஆதாம் இப்பொழுது
பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை திரும்பவும் சிலுவையிலே நமக்காக மரித்து அவர் ரத்தம் சிந்தி அந்த அதிகாரத்தை திரும்ப வாங்கி யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிகளோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுத்திருக்கிறார். இப்போது நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் பூரண அறிவடையும்படி தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் இருக்கிறேன். அவருக்கு என்ன, அவருடைய சாயல் என்ன, அதற்கு ஒப்பான சாயல் எனக்கு இருக்கிறது. நான் இழந்து போன மகிமையை கர்த்தர் சிலுவையிலே எனக்கு மீண்டும் திருப்பி கொடுத்து விட்டார். நான் இழந்து போன அதிகாரத்தை திரும்ப எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூரண அறிவு எனக்கு இருக்கும்போது இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்று எப்பொழுது உங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கிறோம் அப்பொழுது உங்களுக்கு காரியம் ஜெயமாகும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அதை நினைக்கிறார். பாருங்க, அதிகாரம் 1 அதிகாரத்தை குறித்து வாசி. யோபு 34:13 வாசிங்க. யோபு 34:13. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூமியின் மேல் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? ஹல்லேலூயா. பூமியிலே மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு கேட்கிறான் யோபு. யாருக்கு பூமி சொந்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. வானத்தையும் பூமி யார் உண்டாக்குனது? கர்த்தர் உண்டாக்குனது. அப்போ அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது இந்த பூமியை யாருக்கும் கொடுக்கறதுக்கு. புரியுதா? இப்போ உங்கள் பொருள், ஒரு பொருள் நீங்கள் வச்சுக்கிங்க, இந்த பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த பொருள் மேலே அதிகாரம் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் எடுத்து அந்த பொருளை யாருக்கும் கொடுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஏன்னா அது உங்களுடைய பொருள். அதே போல தான் பூமியையோ தேவன் மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது. என்ன இருக்குது? பூமியோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் உண்டாக்கின அந்த வானம் பூமியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. இப்பொழுது அது யாருக்கு இருக்கிறது? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் விசுவாசித்து அவரோடு யார் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்களுக்கே இந்த அதிகாரம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா கர்த்தர் நமக்கு தான் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூரண அறிவு நமக்கு என்றைக்கு வருகிறதோ அப்பொழுதே நாம் ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம், ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பா நான் இருக்கிறேன் என்று விசுவாசினா ஜெயம் உங்களதாக இருக்கும். ஆமென். அதனால தான் விசுவாசிகள், நீங்களும் உங்கள் குடும்பத்தார் விசுவாசிகள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். பாருங்க, அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 5:19 வாசி. பிரசங்கி 5:19. அஞ்சு 19 17 தான் இருக்கா? 5 ஒருவேளை 3 வருஷங்களா? 3:19 இருக்கா? வாசிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும். 5:19 இருக்கா? 5:19 இருக்காம்ல? எசேக்கியேல் இல்லை, பிரசங்கி. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு தேவன் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஹல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ. பாருங்க, ஐஸ்வர்ய சம்பன்னர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் ஐஸ்வர்யனாக இருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் அதிலே தன் பங்கை பெறவும் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும்
அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். அப்போ இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை ஐஸ்வரனாக வச்சிருந்தாருன்னா, ஐயோ நான் பெரிய பணக்காரனாக இருக்கேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன்னு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் யாருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், யாருடைய சம்பத்தை ஆஸ்வதிக்கிறார், யாருக்கு தன் பங்கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய பிரயாசத்தில், அவன் உழைக்கிற உழைப்பிலே தேவனே அவளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, அவன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும், பாருங்க அவன் செய்கிற வேலைகளிலே மகிழ்ச்சி என்பது என்ன? நல்ல வருமானம் கிடைக்கும் போது ஒரு மனிதனுக்கு நல்ல வேலையாக தெரியும். தன் படுகிற பிரயாசங்கள் நன்றாக இருக்கும். நாம் கஷ்டப்பட்டாலும் நல்ல வருமானம் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதான் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது, தன் வேலைகளை மகிழ்ச்சியாக இருப்பது. அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கர்த்தர் கொடுக்க? அது தேவனுடைய அனுக்கிரகம். அது கர்த்தரே அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் எவ்வளவு நிச்சயமாக அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நமக்குள்ளே ஐஸ்வர்ய சம்பந்தம் என்று கர்த்தரை அழைக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 வசனத்தை வாசி. 1 ராஜாக்கள் 11:37 வாசி. நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை, அப்போ கர்த்தர் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய மன விருப்பத்தின்படி ஆண்டு கொள்ள கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வேணும் விருப்பம்? நாம் எதை விரும்புகிறோமோ அதை நாம் ஆண்டு கொள்ளும்படி, அதை நாம் சுதந்திரிக்கும்படி இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருப்பதற்கு அவனை தெரிந்து கொண்டார். அதே போல் ஆண்டவர் பாருங்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நாம் ஐஸ்வர்யனாக மாறும்படியாக, நம்முடைய எல்லா பிரயாசத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் தேவன் தம்முடைய தாயின் கற்பத்தில் வேறுபடுத்தி அழைத்து ஆண்டு கொள்ளும்படி நம்மை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பூரண அறிவடைவது. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நான் ஆச்சரியமாக வாழும்படி தேவன் விரும்புகிறார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தெரிந்து கொண்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. எங்கே நம்மை தெரிந்து கொண்டாரா? தாயின் கற்பத்திலேயே நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பிறக்கும் போதே ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக நாம் பிறக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டு கொள்ளுகிறவர்கள் ஆண்டு கொள்ளுகிற பரம்பரையாக நாம் மாறுகிறோம். 1 வருஷம் வாசிங்க. 1 நாளாகமும் 18:14. 1 நாளாகமும் 18:14. அப்பொழுது அந்த 3 பேர் 18:14 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது இஸ்ரவேலையெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை அவன் பிறக்கும் போதே அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். எங்கே தெரிந்து கொண்டாரு? அவன் பிறக்கும் போதே அவன் தலையில் எழுதியிருக்கு. நான் சொன்னேன் கேட்டுக்குங்க, உங்களை எல்லாம் ஆண்டவர் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ராஜாக்களும் ஆட்சியாளராக மாற்றியிருக்கு. அதனால தான் நீங்கள் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிய கர்த்தரை விசுவாசித்து வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது தன் மனதுக்கு ஏற்றவென்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது தகப்பனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். வீட்டுக்கு போ, ஈசாயோட வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது ஈசா வீட்டுக்கு போனால் தாவீதை காட்டிலும் அழகுள்ளவர்களும் ஆஜானு பாகமாக இருக்கிறவர்களும் அநேகர் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எளியவனை புலியிலிருந்து உயர்த்தர வல்லமையில தேவன். அப்போ சீட்டு மலையிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்.
10 பிள்ளைங்க 18 பிள்ளைங்க எத்தனை பேர் பிள்ளைங்க இருந்தாலும் கர்த்தர் யாரை ஆண்டு கொள்ளும்படி தேவன் அழைக்கிறாரோ அவர்களையே கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொள்ள நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நிச்சயமாக நம்மை ஆண்டு கொள்ளுகிற ராஜாக்களாக தப்ப நாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பூரண அறிவை நாம் அடைந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். நான் ராஜாக்களாக நான் உண்டாக்கப்பட்டேன். தாயின் கற்பத்தில் தேவன் அதான் என்னை ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். உலகத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று அடிமைகள், 2வது ஆண்டு கொள்பவர்கள். புத்திசாலி ஆண்டு கொள்கிறான், புத்தி இல்லாதவன் அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. தேவ அறிவில்லாதவன் அடிமையாக இருக்கிறான். தேவனை அறிந்தவன் ராஜாக்களாய் ஆளுகிறான். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மை ஆண்டு கொள்கிற சந்ததியாக கர்த்தர் எப்படி தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே போல நம்மை ஆண்டு கொள்கிற சந்ததியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:2 வாசிங்க. புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சை உண்டாக்குற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். பாருங்க, புத்தியுள்ள வேலைக்காரன் ஒரு வீட்டில் வேலைக்கு போறான். அவன் புத்தியுள்ள வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் என்ன பண்றான்? அந்த வீட்டிலே வாரிசாக இருக்கிற லட்சை உண்டாக்குற புத்திரன், லட்சை உண்டாக்குறன்னா துன்மார்க்கமான புத்திரன், அவனை திருத்தி அவனுக்குள்ள அதிகாரத்தை, அவன் மேலே அதிகாரம் செலுத்தி அந்த சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் சொல்லுது. அந்த வீட்டில் ஒரு வாரிசாக மாறிவிடுவான். யாரு? புத்தியுள்ள வேலைக்காரன். அப்ப இலச்சை உண்டாக்குற புத்திரனை ஆண்டு கொள்கிறான். அப்ப துன்மார்க்கமான புத்திரனை அவன் ஆண்டு கொள்வதனாலே அந்த வீட்டில் இவன் ஒரு வாரிசாக மாறுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒரு துன்மார்க்கனை பரலோகத்துக்கு நேராக நாம் திருப்பும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை மாறி அந்த சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைகிறோம். அப்போ புத்தி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வேண்டும்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று பூரண அறிவடைய வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தானியேல் வாசிங்க 11:3. ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டு கொள்வான். அப்போ நாமெல்லாம் ராயல் ஃபேமிலியாக தேவனுடைய வாரிசுகளாக ராஜாக்களாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. 1 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2 11 14 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இருள். வாழ்க்கையில நம்ம ராஜா என்பதை அறிந்து கொள்ளலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருள் தான் நமக்கு மிஞ்சுகிறது. ஹல்லேலூயா. இருளின் ஆதிக்கம் நம்மளை விட்டு போகணும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே, நான் பராக்கிரமசாலியாக இருக்கிறேன், ஏன்னா இனி எனக்குள்ளே இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கண்கள் இருளானது அகல வேண்டும் நம்முடைய ஆத்மாவை விட்டு. 12வது வசனம் வாசிங்க. பிள்ளைகளே,
அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு எழுதுகிறேன். யாருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கு நான் பாவத்தை குறித்து தான் நமக்கு பயம். நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு பயம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உன் பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே நீங்கள் தேவ சாயலுக்கு ஒப்பாயிருக்க என்பதை பூரண அறிவோடு புரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? அவர் சகல பாவங்கள் நீக்கி ரட்சிக்கிறவர். அவருடைய நாமம் என்னுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நான் நிச்சயமாக நம்புகிறேன். 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாக்களே பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர் ஆதி முதல் ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். வாலிபர்களை நல்லா கவனமா கேளுங்க. பொல்லாங்கனை நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஏனென்றால் வாலிப வயதில் தான் என்ன வரும்? பொல்லாப்பு வரும். பொல்லாப்பு என்பது என்ன? யாரோ செஞ்ச தவிர பிசாசு நம்ம மேலே திருப்பி விடுவோம். அதான் பொல்லாப்பு. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பொல்லாப்பு என்பது தாவீது குறித்து சொல்லும்போது அவனுக்கு நிந்தைகள் வந்தது என்று பார்க்கணும். அவன் சொல்கிறான், யார் என்ன தப்பு செஞ்சாலும் கடைசியாக ஏன் தலையில் அது வந்து விடியும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, யார் எதை தப்பு பண்ணாலும் அந்த வீட்டில் இருக்கிற வாலிபர் மேலே தான் அந்த தப்பு. எல்லாம் உன்னால் தான்டா. தாய் தப்பு கடைசியாக யாரை போட்டு அழிப்பாங்க? அந்த வாலிபரை போட்டு தான் அழிப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, செய்யாத தவறு நிந்தை என் மேல் விழுந்தது. அப்போ அந்த நிந்தையான பேச்சு யார்? வாலிபர்கள். அதனால தான் வாலிபர்கள் அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கணும், அந்த பொல்லாப்பை ஜெயிக்கணும். அப்போ நீங்கள் தேவனுடைய பூரண அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக, நல்ல ஞானமுடையவர்களாக, தானியலை போல ஞானமுடையவர்களாக நீங்கள் மாறணும். அதான் சொல்றாரு, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன் யார்? பராக்கிரமசாலி. பொல்லாங்கனை ஜெயிக்க யார் முடியும்? பெரிய ஒரு ரவுடி இருக்கான், அந்த ரவுடியை ஜெயிக்கணும்னா அந்த ரவுடியை காட்டிலும் பராக்கிரம ஒருத்தன் வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பிசாசை காட்டிலும் அவனே தந்திரவாதி, அவனே ஜெயிக்கணும்னா அவனை விட தந்திரமுள்ளவனாக இருக்கணும். நாம் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே இருப்பதனாலே பொல்லாங்கனை நம்மால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பொல்லாங்கனை வாலிபர்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதனால் நான் சொல்கிறேன், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள் என்றால் நம்ம எல்லாரையும் சொல்றாரு, பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. who we are in Christ. பிதா யாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. அப்போ அன்புள்ள தேவன் நமக்கு ஒரு அநியாயம் செய்ய போவதில்லை. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அந்த பூமியில் அனுப்பி அவர் நமக்காக பாடுகளை பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நமக்காக மரித்ததினாலே அந்த குமாரனையே நமக்கு கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அந்த அறிவு நமக்கு. பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறது. பிதாவை ஒருத்தர் முழுமையாக அறிந்து கொண்டார். அவனே ஞானமுள்ளவனாக இருக்கிறான். அவனை உலகத்தை ஜெயித்தவனாக பராக்கிரமசாலியாக இருக்கிறான். அல்லேலூயா. அதனால் பிதாவை நாம் எப்படி அறிந்து கொள்வது? குமாரனை உடையவனே பிதாவை உடையவன். அல்லேலூயா. ஆன்சர், என்னை கண்டடைகிறவன் பிதாவை காண்கிறான். அப்போ பிதாவை எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்க வேண்டும்னா கிறிஸ்துவை நீங்கள் நன்றாக பாருங்கள். உங்களுக்குள்ளே வாசம் அந்த கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளை நன்றாக படியுங்கள். அவர் எப்படிப்பட்டவங்களை அறிந்து கொண்டீங்கன்னா பிதா அப்படித்தான் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பு தேவன் இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. என்னாலே நீ ஒரு சேனைக்குள்ள பாய முடியும், ஆனால் உன் மனதிலே நீ பயத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடும் நீ இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்குள்ளே இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ ஏனென்றால் நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தன்னை பராக்கிரமசாலியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, அதை அநேக சினிமா நடிகர்கள்
அவர் சினிமா நடிகர்களுக்கு இதாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சினிமா நடிகர்களை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? அவர் செய்த சினிமாவில் செய்கிற தனக்கு பிடித்ததினாலே அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் ரசிகர்கள். அதே போல தான் நாம் தேவனுடைய ரசிகராக நாம் மாறணும். அவர் செய்த செயல்களெல்லாம் நாமும் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பணும். புரியுதா உங்களுக்கு? அவரையே ரோல் மாடலாக நாம் வைத்துக்கொள்ளணும். அநேக ரோல் மாடலாக தன்னுடைய சினிமா நடிகர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை படைத்த சாயலுக்கு ஒப்பாய் மாறணும்னா என்னது? அவர் ரோல் மாடலாக நாம மாறணும். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அப்போதான் நாம் பராக்கிரமசாலியாக மாறுவோம். பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதல்லவே. அவன் எவனை விழுங்கலாம் என்று வகையை சுற்றி தருகிறான். பிசாசின் தந்திரங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பூர்ண அறிவு வேண்டும். அப்பொழுது நாம் வேதத்தை நன்றாக வாசித்து பூர்ண அறிவடைய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்றும் உங்களோடு பேசுகிறார். நீ பராக்கிரமசாலியாக இருக்கிறாய், நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாச உலகத்தை ஜெயிக்க வைக்கும். ஒரு நாளை நீ ஐஸ்வரனாக மாறி அநேகருக்கு நன்மை செய்வாய். ஆமென். அநேகர் உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தரால் ஆசீர்வாதம் என்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை ரோல் மாடலாக வைத்து நாம் அவரை போல அவருடைய சாயலுக்கு பாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபி.